ஏதாவது ஒரு நள்ளிரவுல சுத்தி இருக்க உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து அழுதுருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எவ்வளவு போராடியும் ஏன் ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு வானத்தை பார்த்து என்னைக்காவது ஏங்கி போய் கேட்டிருக்கீங்களா? அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்திருக்கும். ஆனா அந்த நிமிஷத்தை நிதானமா யோசிச்சு பாருங்க. நமக்கு மேல இருக்க அந்த பிரம்மாண்டமான வானத்துக்கும் இப்ப துடிச்சிட்டு இருக்க உங்க இதய துடிப்புக்கும் ஒரு ரகசியம் முடிச்சு இருக்கு. நீங்க இந்த உலகத்துல அனாதை இல்ல. இந்த பிரபஞ்சம் எந்த பேராற்றல இயக்கிட்டு இருக்கோ அதே சக்தி தான் இப்ப உங்க உடம்புக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. உங்க உள் மனசுங்கிறது வெறும் ஒரு உடல் உறுப்பு மட்டும் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புலயும் இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு பழைய நண்பரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு அன்னைக்கு சாயங்காலமே அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வரும். அப்போ நீங்க, என்னடா இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள கூப்பிடுற அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். இது எதேச்சையா நடக்கிறது இல்லைங்க. உங்க உள் மனசு ஒரு சிக்னலை பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்பி அந்த நபரை உங்ககிட்ட கொண்டு வருது. அதே மாதிரிதான் ஒரு கடைக்கு போவீங்க. அங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் ரொம்ப நாளா கிடைக்காமயே இருந்திருக்கும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த பொருள் அங்க இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட வேலை. உங்க உள் மனசுல நீங்க எதை ஆழமா பதிய வைக்கிறீங்களோ அத பிரபஞ்சம் தேடி பிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? எனக்கு ராசியே இல்ல, நான் எதை தொட்டாலும் நஷ்டம்தான் ஆகுது, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு எதிர்மறையான விஷயங்களை பேசி பேசியே நம்ம உள் மனசு மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல ஏத்தி வச்சிடறோம். நீங்க எப்போ எனக்கு ராசி இல்லைன்னு சொல்றீங்களோ அப்போ உங்க உள் மனசு அதை ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ராசி இல்லாத சூழ்நிலைகளையே பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து தேடி தருது. உங்க மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல பயங்கிற தூசியும் கவலைங்கிற கரையும் படிஞ்சு இருக்கு. அதனாலதான் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற ஆசிர்வாதங்கள் உங்க கண்ணுக்கு தெரியல. இப்போ இந்த தொடர்பை எப்படி திரும்பவும் ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்ககிட்ட நீங்க பேசுற அந்த விதத்தை மாத்துங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா அந்த செடிகிட்ட போய் ஏன் வளரலன்னு திட்டிட்டு இருந்தா அது வளருமா? அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையும். நான் தோத்துட்டேன்னு சொல்லாதீங்க, நான் இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன், என் காலம் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது, மன்னிப்பு. உங்க மனசுல இருக்கிற பழைய கோபத்தையும் கசப்புகளையும் தயவு செஞ்சு தூக்கி எறிங்க. மனசு லேசானாதான் பிரபஞ்சத்தோட ரகசிய அலைவரிசையெல்லாம் உங்களால உணர முடியும். அடுத்தது, காட்சிப்படுத்துறது. ஒரு வேலையில சேரணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த வேலையில நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மத்தவங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம் நிஜமாவே கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நிமிஷம் உங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு வரும் பாருங்க, அதுதான் உங்க உள் மனசு பிரபஞ்சத்தோட கை கோக்குற அந்த புள்ளி. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க ஏதோ ஒரு தீராத வலியோட இருக்கலாம். ஆனா அழுத்தமா சொல்றேன், நீங்க வந்தது ஒரு விபத்து கிடையாது, நீங்க ஒரு அதிசயம். உங்க ஒவ்வொரு மூச்சு காத்தும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அசைவுல தான் நடக்குது. ஒரு சின்ன எறும்புக்கு கூட உணவை தயார் பண்ணி வச்சிருக்க இந்த பிரபஞ்சம் உங்களை கைவிட்டுடுமா என்ன? உங்க ஆசைகள்லாம் வெறும் கனவுகள் மட்டும் கிடையாது, அது உங்ககிட்ட வரப்போற எதிர்காலத்தோட நிழல். அந்த நிழலை நிஜமாக்குற அபூர்வ சக்தி உங்க உள் மனசுக்கு தான் இருக்கு. பிரபஞ்சம் எப்பவுமே உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு தான் இருக்கு. நீங்க கேட்கணுங்கிறதுக்காக இல்ல, நீங்க அந்த பரிசுக்கு தகுதியானவங்கன்னு உங்களை ஆழமா உணர்றதுக்காக. இந்த நிமிஷத்திலிருந்து உங்க மனச ஒரு கோயிலா மாத்துங்க. அங்க நம்பிக்கைய மட்டும் வைங்க. ஒரு நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு சொல் பிரபஞ்சத்தின் கதவுகளை உங்களுக்காக திறக்கும். வாழ்க்கை அழகா மாறும். ஏன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தின் செல்ல பிள்ளை. எதற்கும் அஞ்சாதீங்க, பிரபஞ்சம் நிச்சயம் உங்களோடு தான் இருக்கு.